ஆரிய கடலில் அரங்கேறும் வினோதம். கடலை நடந்தே கடந்து கொண்டாடும் மக்கள். தென்கொரியாவில் வருடத்திற்கு 2 முறை 1 மணி நேரத்திற்கு மட்டுமே கடல் திறக்கும் அதிசயமும், ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்தே கடலை கடக்கும் அதிசயமும் நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மோசஸ் செங்கடலை பிரித்த கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகின்றது. தென்கொரியாவில் நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை நிகழ்வு இதே போன்ற காட்சியை உயிர்ப்பிக்கின்றது. ஜின்டோ மற்றும் மோட்டோ தீவுகளுக்கு இடையிலான நீர் பின்வாங்கி ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவிற்கு மக்கள் நடக்க அனுமதிக்கும் தற்காலிக தரைப்பாலத்தை வெளிப்படுத்துகின்றது. ஜின்டோ கடல் பிரிப்பு என்று அழைக்கப்படும் இந்த இயற்கை நிகழ்வு பல தலைமுறைகளாக காணப்பட்டு வருகின்றது. மேலும் இதை காண ஆர்வமுள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகளையும் தொடர்ந்து ஈர்க்கின்றது. இந்த நிகழ்வு மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் நடைபெறுகின்றது. கடல் சுமார் 1 மணி நேரம் பின்வாங்கி கிட்டத்தட்ட 2.8 கிலோமீட்டர் நீளமும் 40 முதல் 60 மீட்டர் அகலமும் கொண்ட பாதையை உருவாக்குகின்றது. மீண்டும் அந்த பாதையை கடல் நீர் சூழ்வதற்கு முன்பு மக்கள் தங்கள் ஆசை தீர கடலில் நடந்து பார்க்கின்றார்கள். தற்போது இது பாரம்பரிய நிகழ்வாக கொண்டாடப்படுகின்றது. இசை மற்றும் உள்ளூர் உணவு என மக்கள் இதனை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுகின்றனர். ஜின்டோ கடல் விழாவில் ட்ரம்ஸ் இசைக்கும் நிகழ்ச்சிகள், ஷாமனிஸ்டிக் நடனங்கள் மற்றும் நிலம், கடல் மற்றும் சமூகத்திற்கு இடையிலான உறவை எடுத்துக்காட்டும் நாட்டுப்புற பாடல்கள் ஆகியவை அடங்கும்.